கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஃபீபா ரேடியோ வழங்கும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். ஆராதனை வேளை நிகழ்ச்சியை நீங்கள் வாரந்தோறும் கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள். நிகழ்ச்சி பற்றிய மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்நிகழ்ச்சியை அறிமுகம் செய்யுங்கள். ஆராதனை வேளை. ஆராதனை வேளை. நம்முடைய ஆரம்பம் பிதா குமாரின் பரிசுத்த ஆவியின் திருப்பேரிலே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஃபீபா ரேடியோ தயாரித்து ஒளிபரப்பும் ஆராதனை வேளை நிகழ்வுக்கு நேர்களாகிய உங்களை அன்போடு கூட நாங்கள் வாழ்த்தி வரவேற்கின்றோம். கர்த்ததாமே நம்மையும் இந்த ஆராதனை வேளை நிகழ்வையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடுவோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பின் ஆண்டவரே, தர்மியான காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றிகளை சொல்லுகின்றோம். இந்த அட்வென்ட் காலங்களிலே உம்முடைய வருகை குறித்தும் உம்முடைய பிறப்பின் நன்னாளை கொண்டாடுகின்ற ஆயத்தங்களை குறித்தும் நாங்கள் அதிகமாக சிந்தித்து வருகின்றோம். கர்த்ததாமே, நீர் வந்த நோக்கத்தையும் நீர் வர இருக்கின்ற நோக்கத்தையும் நாங்கள் புரிந்து கொள்ள அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். இந்த நிகழ்விலே பங்கு கொண்டிருக்கின்ற நமது பிள்ளைகள் அனைவரையும் கண்ணோக்கி பாரும். எந்த இடத்திலே இருந்தாலும் எந்த நிலையிலே இருந்தாலும் தேவனுடைய வார்த்தைகள் அவர்களுக்குள்ளாக இறங்கி பெரிய காரியங்களை செய்யும்படியாக அருள் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மன்றாடுகின்றோம். நிகழ்ச்சியின் துவக்கத்திலிருந்து முடிவு பரியந்தும் தேவனுடைய பிரசன்னம் நமது பிள்ளைகள் மத்தியிலே இறங்கி அசைவாடும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். நீரே எல்லாவற்றையும் பொறுப்படுத்தி நடத்திடலும் மீட்பர் இயேசு என்ற திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே. ஆமேன். தேவனுடைய நாமத்தை புகழ்ந்து பாடும் வண்ணமாக கிறிஸ்து சபை பாமாலைகளிலே 52ஆம் பாமாலையை நாம் பாடுவோம். நீர் வாரும் கர்த்தாவே என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். நீர் வாரும் ஆண்டவா
செங்கோல் செலுத்துவீர், செங்கோல் செலுத்துவீர், செங்கோல் செலுத்துவீர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்து இருக்கின்றது. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம். வாருங்கள் பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். சற்று நேரம் அமைதியாக இருந்து நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நாம் செய்த பாவங்கள், குற்றங்கள், தப்பிதங்களை தேவனுடைய சமூகத்திலே நாம் அறிக்கை செய்வோம். தன் பாவங்களை மறைக்கிறவர்கள் வாழ்வடைய மாட்டார்கள், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவர்களோ இரக்கம் பெறுவார்கள் என்று வேதம் நமக்கு சொல்கின்றது. நம்முடைய பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாமல் இருக்கின்ற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கின்றார். மனம் திரும்புவோம், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கின்றது. பாவத்தை அறிக்கை செய்த நாம் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் விசுவாசத்தோடு கூட நாம் பெற்றுக்கொள்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள், ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. இந்த நாளுக்குரிய வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். பரிசுத்த லூக்கா என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 36 38 வரை வாசிக்க நாம் கவனமாக கேட்போம். தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும் பொழுது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாக இருங்கள். எஜமான் வரும்பொழுது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள். அவர்கள் அறையை கட்டிக்கொண்டு அவர்களை பந்தியிருக்கச் செய்து சமீபமாக வந்து அவளுக்கு ஊழியம் செய்வார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கின்றேன். அவர் 2ஆம் சாமத்திலாவது 3ஆம் சாமத்திலாவது வந்து அவர்கள் அப்படி இருக்க கண்டால் அவ்வூழியக்காரர்களே பாக்கியவான்கள். வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்து ஆயிற்று. தொடர்ந்து தேவனுடைய நாமத்தை புகழ்ந்து பாடும் வண்ணமாக கிறிஸ்தவ கீர்த்தனைகளிலே கண்டேன் என் கண்குளிர, கர்த்தனை இன்று கண்டேன் என் கண்குளிர என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். கொண்டாடும் விண்ணோர்கள் கோமானை கையிலேந்தி, கொண்டாடும் விண்ணோர்கள் கோமானை கையிலேந்தி, கண்டேன் என் கண்குளிர, கர்த்தனை இன்று கண்டேன் என் கண்குளிர. பெத்தலேம் சத்திர முன்னடையில், பெத்தலேம் சத்திர முன்னடையில், உற்றோருக்கு உயிர் தரும் உண்மையாம் என் ரட்சகனை கண்டேன் என் கண்குளிர, கர்த்தனை இன்று கண்டேன் என் கண்குளிர. தேவாதி தேவனை தேவசேனை, தேவாதி தேவனை தேவசேனை, ஓயாது தோத்தரிக்கும் ஒப்புதிகரற்றவனை கண்டேன் என் கண்குளிர, கர்த்தனை இன்று கண்டேன் என் கண்குளிர. முத்தோழின் கர்த்தாவ முன்னவனை,
தவிர. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த நாளிலுமாக ஆண்டவருடைய செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் பாராட்டியிருக்கின்ற கிருபைகளுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றேன். ஒவ்வொரு வாரமும் நிகழ்வினை தொகுத்து வழங்கும்படியான வாய்ப்பினை தந்த தேவனுக்கு நன்றி சொல்லுகின்றேன். இந்த வாய்ப்பை தந்த ஃபீபா ஊழியங்களுக்காக நான் நன்றி சொல்லுகின்றேன். தொடர்ந்து எனக்காகவும் எனக்கு தரப்பட்டிருக்கின்ற திருச்சபைக்காக நீங்கள் செபிக்கும்படியாக நான் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அட்வென்ட் காலங்களிலே நாம் இப்பொழுது கடந்து வந்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் ஒரு சில நாட்களிலே ஆண்டவருடைய பிறப்பின் நன்னாளை கொண்டாட நாம் ஆயத்தப்படுகின்றோம். எல்லா சித்தங்களையும் செய்து வருகின்றோம். அவருடைய நாளை மகிழ்ச்சியோடும் ஆரவாரத்தோடும் சந்தோஷத்தோடும் கொண்டாட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய பிறப்பின் நன்னாளை கொண்டாடுகின்ற வேளையிலே அவர் வந்த நோக்கத்தையும் நாம் அறிந்து கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். லூக்கா 2 அதிகாரம் 10 நீங்கள் வாசித்து பார்க்கின்ற பொழுது தேவதூதன் மேய்ப்பர்களை பார்த்து சொன்ன வார்த்தைகளை நாம் நினைவிலே கொள்கின்றோம். இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கின்றேன் என்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கின்றார். தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது, தீர்க்க தரிசனம் நிறைவேறப்பட்டது. குறித்த காலத்திலே ஆண்டவர் இந்த உலகத்திலே வந்தார், மாம்சமான அவர் நம்மிடையே வாழ்ந்தார் என்று சொல்லி யோவான் 1 அதிகாரம் 14 நாம் பார்க்கின்றோம். இப்படியாக காணக்கூடாத இறைவன் மனு உருவிலே நம்மிடையே கடந்து வந்து நம்மோடு கூட வாழ்ந்து நாம் எப்படியாக வாழ வேண்டும் என்கின்ற சத்தியத்தையும் நமக்கு எடுத்துரைத்து அவருடைய வார்த்தையினாலும் அவருடைய ஊமையினாலும் அவருடைய அற்புதத்தினாலும் அவருடைய அடையாளத்தினாலும் அவருடைய வாக்குத்தத்தத்தினாலும் நம் அனைவருக்கும் அவருடைய சீஷர்களாக நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தம்முடைய முதலாம் வருகையிலே எடுத்து காண்பித்தார், செய்து காண்பித்தார், சொல்லி சென்றார். இதை நாம் ஒவ்வொரு ஆண்டும் கிறிஸ்துவனுடைய பிறப்பின் நன்னாளாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே அவருடைய 2ஆம் வருகையை குறித்தும் நாம் ஆயத்தப்பட வேதம் நம்மை அழைக்கின்றது. அட்வென்ட் காலம் என்பது வெறும் கிறிஸ்துவனுடைய முதலாம் வருகையை மாத்திரம் நாம் யோசித்து கொண்டாடுகின்ற காலம் அல்ல. வரப்போகின்ற 2ஆம் வருகையை குறித்தும் நாம் யோசிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அதைதான் லூக்கா எழுதின சுவிசேஷம் 12 அதிகாரத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். எஜமான் வருகின்ற பொழுது வேலையாட்கள் அல்லது வேலைக்காரன் எஜமானுக்காக காத்து கொண்டிருக்க வேண்டும். அவர் எப்பொழுது வருவார் என்று சொல்லி தெரியாது, எந்த நேரம் வருவார் என்று சொல்லி தெரியாது. ஆனால் இந்த அதிகாரத்தை நாம் நிதானமாக வாசித்து பார்க்கின்ற பொழுது 3 முக்கியமான காரியங்களை நாம் இந்த இடத்திலே காணுகின்றோம். ஒன்று, அந்த வேலைக்காரன் உடைகளை தரித்து ஆயத்தமாக இருக்கின்றான். 2வது, அவனுடைய விளக்கு அணையாமல் இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். 3வது, எந்த நேரத்திலே வந்தாலும் அவர்களை உபசரிக்கின்ற மனப்பான்மையை கொண்டவனாக அவன் இருக்கின்றான். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு ஆண்டவருடைய வருகையை நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்ற கிறிஸ்தவர்களாகிய நாம் இந்த 3 குணாதிசயங்களை கொண்டிருக்கின்றோமா என்று நாம் யோசிக்க, சிந்திக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். வேதம் மிக தெளிவாக சொல்லுகின்றதை நாம் பார்க்கின்றோம். எனக்கு அருமையானவர்களே, அவர் 2ஆம் ஜாமத்திலாவது 3ஆம் ஜாமத்திலாவது வருவார். எப்பொழுது வருவார், எந்த நேரத்திலே வருவார் என்று சொல்லி நமக்கு தெரியாது. அதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கின்றார். பிதா ஒருவரை தவிர மனுஷகுமாரன் எப்பொழுது வருவார் என்று சொல்லி யாருக்கும் தெரியாது. ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாம் அவருடைய வருகையை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்ற நாம் அவருடைய வருகைக்காக ஆயத்தப்பட நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அந்த வேலைக்காரனை போல எப்பொழுது வந்தாலும் அவரை ஏற்றுக்கொள்ள, அவரை உபசரிக்க ஆயத்தமாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். அப்படியே நம்முடைய வாழ்க்கையும் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு தம்முடைய வார்த்தையினாலே எடுத்துரைக்கின்றார். யோவான் சுவிசேஷம் 15 அதிகாரம் 7 நாம் பார்க்கின்ற பொழுது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால்,
ஆண்டவர் மிக தெளிவாக சொல்லுகின்றார், நான் சொல்லுகின்றபடியே நீங்கள் வாழ்ந்து காட்டுவீர்கள் என்று சொன்னால், நான் வருகின்ற பொழுது நீங்கள் மகிழ்ச்சியோடு கூட என்னுடைய இறையரசுக்குள்ளாக நீங்கள் பிரவேசிப்பீர்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கின்ற தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே இத்தகைய ஆயத்தங்கள் காணப்படுகின்றதா என்பதை யோசித்து பார்க்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். பவுல் கொலோசேருக்கு எழுதின நிருபத்தை நீங்கள் வாசித்து பார்க்கின்ற பொழுது 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடனே ஜெபத்திலே விழித்திருங்கள். லூக்காவிலே பார்க்கின்றோம், வேலைக்காரன் எப்பொழுதுமே ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் கொலோசேருக்கு எழுதுகின்ற பொழுது சொல்லுகின்றார், இடைவிடாமல் ஜெபம் பண்ணி கொண்டிருங்கள், ஸ்தோத்திரத்துடனே ஜெபத்திலே விழித்திருங்கள். ஏனென்றால் ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை 2ஆம் முறை நியாயம் தீர்க்க வருகின்ற பொழுது அவர் எப்பொழுது வருவார் என்று சொல்லி தெரியாது. ஆனால் அவர் வருகின்ற பொழுது நாம் அவரை சந்திக்க ஆயத்தப்பட வேண்டும். சந்திக்க ஆயத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் இத்தகைய குணாதிசயங்கள் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். ஒன்று, நாம் ஆயத்தத்தோடு நின்று கொண்டிருக்க வேண்டும். இரண்டாவது, அவர் வருகின்ற வேளையிலே அவரை அன்போடு கூட ஏற்றுக்கொண்டு உபசரிக்கவும், நம்முடைய விளக்கை அணையாமல் காத்து கொள்ளவும் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கின்றார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அருமையான தேவனுடைய ஜனமே, கிறிஸ்துவனுடைய பிறப்பின் நன்னாளை கொண்டாடுகின்ற இந்த வேளையிலே கிறிஸ்து மீண்டுமாக வரப்போகின்றார் என்பதையும் நாம் அறிந்து கொண்டு அதற்காக ஆயத்தப்பட நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கின்ற பொழுது, இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், சம்பவிக்க போகின்ற சத்தியங்களை நாம் எடுத்து பார்க்கின்றோம். வேதத்திலே இவைகளை குறித்து எழுதி வைத்திருக்கின்றதை நாம் அறிந்திருக்கின்றோம். ஆனால் நாம் உலக ரீதியாக வாழ்வோம் என்று சொன்னால் இந்த ஆவிக்குரிய காரியங்களை மறந்து போவோம். நம்முடைய கொண்டாட்டங்களும் உலக ரீதியாக தான் இருக்கும். வேதம் தெளிவாக சொல்லுகின்றது, அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். மேகங்களோடு அவர் வருகின்ற பொழுது எல்லோரும் அவரை காண்பார்கள். ஆயத்தத்தோடு இருக்கின்றவர்களும் ஆயத்தமில்லாமல் இருக்கின்றவர்களும் அவரை காண்பார்கள். ஆயத்தத்தோடு இருக்கின்றவர்கள் மகிழ்ச்சியோடு கூட அவருடைய இறையரசுக்குள்ளாக பிரவேசிப்பார்கள். இன்றைக்கு நாம் எந்த நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை சற்று யோசித்து பார்ப்போம். முதலாம் வருகை கிருபையின் வருகையாக, நம் அனைவருக்கும் ரட்சிப்பின் வருகையாக, நம் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக, நற்செய்தியாக அமைந்திருந்தது. இரண்டாம் வருகை நியாய தீர்ப்பின் வருகையாக இருக்கின்றது. அதற்காக நாம் ஆயத்தப்படவும் தருணங்கள் தரப்படுகின்றது, காலங்கள் தரப்படுகின்றது. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கிருபையினாலே நாம் முன்னேறி சென்று கொண்டிருக்கின்றோம். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, கேட்டுக்கொண்டிருக்கின்ற அருமையான விசுவாசிகளே, ஆண்டவருடைய பிறப்பின் நன்னாளை கொண்டாடுகின்ற அதே வேளையிலே ஆண்டவர் வரப்போகின்றார் என்கின்ற நினைப்பும் நமக்குள்ளாக எப்பொழுதும் இருக்கட்டும். அந்த வேலைக்காரனைப் போல எப்பொழுதும் ஆயத்தத்தோடு, எந்த வேளையிலே வந்தாலும் மகிழ்ச்சியோடு கூட அவரை வரவேற்று அவரோடு கூட நாம் இறையரசுக்குள்ளாக பிரவேசிக்கின்ற ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இதோ சீக்கிரமாய் வருகின்றேன், அவனவனுடைய பலனை என்னோடு கூட நான் எடுத்து வருகின்றேன் என்று சொன்ன கர்த்தர் வர ஆயத்தமாக இருக்கின்றார். சந்திக்க நாம் ஆயத்தமாக இருக்கின்றோமா என்பதை யோசித்து பார்ப்போம். அர்த்தமுள்ள வகையிலே கிறிஸ்துவின் பிறப்பின் நன்னாளை கொண்டாடி அவருடைய இரண்டாம் வருகைக்காக ஆயத்தப்பட கர்த்ததாமே நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடுவோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் வாழ்க்கை நாங்கள் சீர்தூக்கி பார்க்கவும், ஒருவேளை நாங்கள் தவறி போயிருப்போம் என்று சொன்னால் எங்களை மன்னித்து மீண்டுமாக உம்முடைய வழிகளிலே நாங்கள் வர எங்களுக்கு அருளை தார். உம்முடைய வார்த்தையின்படி நடக்கவும், உம்முடைய குணாதிசயத்தை நாங்கள் காட்டவும், உம்முடைய கட்டளைகளை நாங்கள் இந்த உலகத்திலே பறைசாட்டவும் எங்களுக்கு அருளை தார். நீர் வருகின்ற பொழுது மகிழ்ச்சியோடு ஆரவாரத்தோடு ஆயத்தத்தோடு நாங்கள் காத்திருந்து உம்முடைய இறையரசுக்குள்ளாக பிரவேசிக்கின்ற ஸ்லாக்கியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள அருள் செய்ய வேண்டும் என்று தாவீதின் ஊரில் பிறந்திருக்கின்ற இயேசுவின் திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்டு நாம் அனைவருமாக இணைந்து நம்முடைய பற்றுறுதியை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக
அறிக்கை செய்து அதை நாம் உறுதி செய்வோமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். மீண்டும் ஒரு விசையாக ஆண்டவருடைய நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தும் வகையிலே கிறிஸ்து சபை பாமாலைகளிலே 66ஆம் பாமாலையை பாடுவோம். நள்ளிரவில் மாத்தெளிவாய் என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம்.
இந்த வாரத்திற்குரிய வாக்குத்தத்த வசனத்தை இப்பொழுது நாம் பெற்றுக்கொள்வோம். எரேமியா 1:8. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னோடனே கூட இருக்கின்றேன். ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடுவோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களை மீட்கும் பொருளாக பரலோகத்தில் இருக்கின்ற எல்லா கனத்தையும் மகிமையும் விட்டு ஏழையாக இந்த உலகத்திலே அவதரித்தீர். எங்களோடு கூட சுற்றித் திரிந்தீர். உடைய சத்தியத்தை அறிவித்தீர். நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை போதித்தீர். உம்மிடத்திலே வந்த எல்லோரையும் நீர் ஆசீர்வதித்தீர். அற்புதங்களை செய்தீர். வியாதிகளை சுகப்படுத்தினீர். பிசாசுகளை துரத்தினீர். பாவத்தை மன்னித்தீர். உம்முடைய முதலாம் வருகையிலே இரட்சிப்பின் காலமாக நாங்கள் பெற்றுக்கொண்டதை நினைவு கூர்ந்து உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நீங்கள் என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள், நீங்கள் இப்படியாக இந்த உலகத்திலே வாழுங்கள் என்று சொல்லி எங்களுக்கு தந்த எல்லா கட்டளைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய குணாதிசயத்தை நாங்கள் எங்கள் வாழ்விலே காட்ட அருள் தர வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். உங்களை நேசிப்பது போல பிறரையும் நேசியுங்கள். நான் உங்களை மன்னிப்பது போல ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள் என்று சொல்லி நீர் எங்களுக்கு காண்பித்து போதித்த சத்தியத்திற்கெல்லாம் நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். அப்படியே நாங்கள் வாழும்படியான ஸ்லாக்கியத்தையும் தாரும். ஆண்டவரே, நீர் 2ஆம் முறை இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க வருகின்ற பொழுது நாங்கள் ஆயத்தத்தோடு இருக்க அருளை தாரும். எப்படியாக அந்த வேலைக்காரன் நீர் எப்பொழுது வந்தாலும் உம்மை ஏற்றுக்கொள்ளவும் உம்மை உபசரிக்கவும் உமக்காக காத்திருக்கின்ற வேலைக்காரனாக, உண்மை உள்ள வேலைக்காரனாக இருந்தானோ அப்படியே நாங்களும் இருக்க அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நமது பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதி. அவருடைய எல்லா தேவைகளையும் சந்தியும். கர்த்தர் எங்களோடு கூட இருக்கின்றார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கின்றார் என்று அர்த்தமாம் என்று சொல்லி வாழ்நாள் முழுவதும் உமக்கு சாட்சியாக நாங்கள் வாழ அருள் செய்ய வேண்டும் என்று தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கின்ற இயேசுவென்ற திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே. ஆமென். ஆண்டவர் நமக்கு சொல்லித் தந்த கர்த்தருடைய ஜெபத்தை ஒன்றாக ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை விசுவாசத்தோடு கூட நாம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவினுடைய ஐக்கியம், வழிநடத்துதல், ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி நிலைத்து இருப்பதாக. ஆமென். மீண்டும் நினைவுபடுத்துகிறோம் நேர்களே, நீங்கள் ஃபீபா ரேடியோவின் நிகழ்ச்சிகள் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். மேலும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி மற்றும் தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம். வாழ்த்துக்கள் கூறி விடை பெற்றுக் கொள்கிறோம். வணக்கம் நேர்களே.